முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இந்த பதவியை பிடிக்க முடியுமா, அவருக்கு மட்டும்தான் இந்த மவுசா, எனக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் வரக்கூடிய ஒரு போக்கு. போக முடியாது. அப்போ உங்களால் எது முடியாதோ அதை அரசு செய்யணும், உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உழைக்கணும், நீங்கள் வாங்கணும். மொத்த ஊருக்கும் உலகத்துக்கும் செய்கிறதுக்கு தான் இந்த நிர்வாகம். நீங்கள் இன்றைக்கி 1000 ரூபாயை வாயை பழக்கிறதுனால இன்றைக்கி 9 மணிக்கு உட்காந்து ஒரு நைட்டியை போட்டுட்டு துணியை துவச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஊரே சேர்ந்து. நம்மளை தேர்தல் ஆணையம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அவங்க தான் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, எப்படி கண்டுப்பாங்க? அந்த தைரியத்தில் தான் அவங்க போய் இருக்காங்க. பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கோம், நம்ம பணத்தை வாரி இறைச்சிருக்கோம், தேர்தல் ஆணையமும் நமக்கு சாதகமாக இருக்குது. கள்ள ஓட்டு இஷ்டத்துக்கு போட்டாச்சு. நடுராத்திரி வாக்குச்சாவடியில் திமுக காரங்களுக்கு என்ன வேலை? அதுக்காக அண்ணன் பின்னடைஞ்சு போயிடுவார் அப்படின்னு கிடையாது. அவருக்கு உண்டான அவர் உழைப்புக்கு உண்டானது 20ங்கிறத நாங்கள் பலமாக நம்புகிறோம். இதில் எத்தனை குறைஞ்சாலும் திமுக தான் அதுக்கு அடித்து சொல்லுவோம். இதில் எத்தனை குறைஞ்சாலும் திமுக, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இத்தனை சதவீதம் வந்திருக்குன்னு. அப்போ இந்த சதவீதத்தை அவங்க இதுக்கு தான் இப்போ இந்த ரூம்களுக்கு ஓடுறது. அடிச்சு சொல்றேன், ஒன்று தாவேக்கா வாக்குகளை திருடுவாங்க, இல்லைன்னா நாம் தமிழர் வாக்குகளை திருடுவாங்க. இந்த ரெண்டாவது தாவேக்கா வாக்குகளெல்லாம் சும்மாலாம் விட மாட்டாங்க, அங்கேயும் கை வைப்பாங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, நாங்கள் சொன்னதெல்லாம் செய்யறதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்துட மாட்டீங்களாங்கிற ஒரு ஏக்கம் தான் எனக்கு இருக்குதே தவிர, எனக்கு டிஎம்கே வந்தாலும் ஒரே மாதிரியாக தான் பார்ப்பேன், ஏடிஎம்கே வந்தாலும். தாவேக்கா வந்தால் சத்தியமாக நான் தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயாவது வேலை தேடி வரதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களா? இப்போ விஜய் அவர்கள் 1 கோடி வாக்க பெறுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னா? அப்படி பெறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா 1 கோடின்றது சாதாரண வாக்கு கிடையாது, 20% கிட்ட. ஆமா ஆமா, 1 கோடி வாக்கு பெறக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய கருத்தும். அதான். ஏன், எதனால சொல்றீங்க? அது ஒரு சமூக குப்பை, அது ஒரு அரசியல் தெளிவற்றது. அரசியல் நாட்டத்திலேயோ நல்ல அரசியலை பண்ணணுங்கிற நோக்கத்திலேயோ அது வரல. முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இந்த பதவியை பிடிக்க முடியுமா, அவருக்கு மட்டும்தான் இந்த மவுசா, எனக்கும் வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசையில் வரக்கூடிய ஒரு போக்கு. மக்கள் அக்கறையோ மக்கள் பற்றோ சமூக அக்கறையோ எதுவும் கிடையாது. இது நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் மக்கள் விரும்புகிறாங்களே, மக்கள் விரும்புவாங்க, முட்டாள் மக்கள், அவ்வளவுதான். முட்டாள்தனமா, அதாவது தாவேக்காவுக்கு வாக்களித்த எல்லாரும் முட்டாள், கண்டிப்பா முட்டாள் தான். ஏன்னா நல்லவர்கள் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்கு என்ன தகுதி, அவன் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கான், இனிமே வந்தா என்ன பண்ணுவாங்கலாம் யோசிப்பாங்க. திமுக கொடுக்குற அதே இலவசங்களை தான் அறிவிக்கிறாரு, அதிமுக கொடுக்குற அதே தாலிக்கு தங்கம் அந்த இதை தான் கொஞ்சம் பேரை மாத்தி சொல்றாரு. எல்லாமே ரூட் பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளோட வழிமுறையை தான் பின்பற்றுகிறாரு. இவர் எப்படி திராவிட அரசியல் பண்ணாதானே மக்களுக்காக சேவை செய்ய முடியும்? இல்லையே, திராவிட அரசியல் வேண்டாம் தானே ஒரு மாற்றம் தேடுறீங்க. அப்புறம் திராவிடத்தின் நீட்சியையே நீங்க பிடிச்சிட்டு இங்க தமிழக மக்கள் ஆட்சி மாற்றம் விரும்புறாங்க, ஆனா திராவிடம் வேண்டாம்னு யாரும் சொல்லலையே. ஆட்சி மாற்ற விரும்புறாங்கன்னா அப்ப பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்களை மாத்துறாங்க. திராவிடத்தை யாரும் இங்க எதிர்க்கலையே. திராவிடத்தை எதிர்க்கிறதுனாலதான் பாஜக வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுவும் ஒரு திராவிட கட்சியோட தொங்கிட்டு வருது அப்படிங்கறதுனாலதான். திராவிடம் வேண்டான்னு நினைக்கிறதுனாலதான் விஜய். அவங்க திராவிடம் எதிர்க்கிறதுனால பாஜக வரணும்னு நினைக்கல. பாஜகவால மாநில பிரச்சனைகள், அதாவது பாஜக ஒருவேளை வந்தா இங்க மாநில உரிமைகள் பறிக்கப்படும். ஏற்கனவே அது பறிக்கப்பட்டு தானே இருக்கு. இனிமே புதுசா பாஜக என்ன பறிக்க போகுது? மாநில உரிமைகள் ஏற்கனவே பறிக்கப்பட்டாயிடுச்சு. இனிமே புதுசா பாஜக பறிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாஜக வந்தாலும் ஒண்ணுதான், அதிமுக வந்தாலும் ஒண்ணுதான், இந்த திமுக வந்தாலும் ஒண்ணுதான். நீங்க திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற மக்கள் ஏன் தமிழ் தேசியத்தை இன்னும் சூஸ் பண்ணாம இருக்காங்க? அந்த இலவசத்தை கொடுத்து ஏமாத்தல. இந்த மக்களுக்கு தான் ஃப்ரீயா பினாயில் கொடுத்து வாய பழக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? நான் எல்லாரையும் சொல்லல. ஏன்னா இன்னைக்கும் யாரும் சரியில்லைன்ட்டு அதிமேதாவித்தனமா நோட்டாக்கு போடுற நல்லவர்களும் இருக்காங்க. இவர் ஏதோ சொல்றாரு, இவர் செய்வாரா பார்க்கலாம், இவரோட கொள்கை கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு போடுற ஏற்கனவே போட்ட 36 லட்சம் மக்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் நான் கொச்சப்படுத்த விரும்பல. ஏன்னா இவங்க அமர்ந்து கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதை தாண்டி நீங்க யாருக்கு போட்டாலும் மக்கள் திருட்டுத்தனத்தை விரும்புறாங்கன்னா எடுத்துக்கணும். திராவிடத்துக்கு போட்டா அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இன்னைக்கும் நிறைய மக்கள் சில 1000 ரூபாய் கிடைக்கிறதே அதை வச்சு வாழக்கூடிய குடும்பங்களும் இங்க இருக்கு. அப்படி 1000 ரூபாயில நீங்க குடும்பம் நடத்திடுவீங்க? ஏதோ ஒரு செலவுக்காக நீங்க அந்த 1000 ரூபாய் செலவை அடுத்தவன் தராண்டாங்க, நீங்களே அதை வச்சுக்கிற மாதிரி
சூழ்நிலையை மக்கள் கொடுக்கணும். என்னன்னா எங்களோட காசை தான் நீங்க குடுக்குறீங்க, நீங்க ஆட்சி செய்யும் பொழுது இன்னும் தமிழகத்தை வந்து உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு இதுவும் வேணும், எங்களுக்கு உயர்ந்த சலுகைகளும் வேணும் அப்படின்னு மக்கள் இதுவும் எதிர்பார்க்கறாங்க. வேணும், உயர்ந்த சலுகையும் வேணும்னா யாராலையுமே ஆட்சி பண்ண முடியாது. ஏன்னா அடிப்படை வசதிகள் நிர்வாகத்தை சரியா ஊழல் இல்லாம நேர்மையா செஞ்சா காசு பத்தாதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும். என்ன பொருளாதாரத்துல சிறந்து விளங்கினாலும் இல்லையா, அதை வந்து நீங்க எல்லாம் சாத்தியமான்னு கேக்குறீங்க இல்லையா, அவ்வளோ கஷ்டம் அது. அப்போ நீங்க இவங்க வந்து எந்த நிர்வாகத்தையும் செய்யாம ஊழல் மட்டுமே பண்றதுனாலதான் பாவம் பார்த்து, அதாவது உங்ககிட்ட இருந்து 500 ரூபாய் எடுத்துட்டு உங்களுக்கே 5 ரூபாய் தந்தா எப்படி இருக்கும்? இததான் தராங்க. இது மக்களுக்கு புரியல. ஒரு 1000 ரூபாய்க்காக மாசம் 1000 ரூபாய் இல்ல வருஷம் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்காக இப்படி கையேந்துறாங்கன்னா மக்கள் மோசமான மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்களுடைய மனநிலை நல்லா இல்லை, ஆரோக்கியமான மனநிலையில இல்லை. அவங்களுடைய மூளையும் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை ஆதரிக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க மக்கள் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதை ஆதரிக்காம புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்க தான் ஓரளவுக்கு சரியா யோசிக்கிறாங்க, மூளையை உபயோகப்படுத்துறாங்க. மற்றவங்க எல்லாம் பணத்துக்காக ஒருத்தனை, இப்போ நீங்க பணத்துக்காக ஒருத்தன் பின்னாடி போயிட்டா, பணத்துக்காக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான்னா நமக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி தானே இருக்குது. அப்போ பணத்துக்காக நீங்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா மட்டும் அது மட்டும் எப்படி பெருசா நீங்க சொல்லுவீங்க? பணத்துக்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கவே கூடாது. சிறந்த நிர்வாகத்தை அவங்க தந்திருந்தாங்கன்னா நீங்க அந்த 1000 ரூபாயை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்க கையில 1000 பொருளும், உங்க கையில 1000 பொருளும் போது நீங்க யாரும் நம்பி இல்லை. அப்ப சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கான அடிப்படை வசதிகளையும் நிர்வாகத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா சரியா நீங்க வந்து உங்களுடைய உழைப்பிலே நீங்க வாங்கிக்கலாம். நீங்க ஒரு பைக்கு கார் வாங்கிக்கலாம். ஆனா உங்க வீட்டுக்கு தனி மின் இணைப்பு உங்களால உருவாக்க முடியுமா? உங்க வீட்டுக்கு மட்டும் வர்றதுக்கு கன்னியாகுமரியில இருந்து இங்க வரைக்கும் சாலை போட முடியுமா உங்களால? அப்போ எது முடியாத, உங்களுக்காக நீங்க தாய்லாந்து போகணும்னா விமானத்தை ஓட்டிட்டு நீங்க போக முடியுமா? போக முடியாது. அப்போ உங்களால எது முடியாதோ அதை அரசு செய்யணும். உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யணும். அதுக்கு தான் உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்க உழைக்கணும், நீங்க வாங்கணும். மொத்த ஊருக்கும் உலகத்துக்கும் செய்யறதுக்கு தான் இந்த நிர்வாகம். இந்த அடிப்படை புரிதல் புரியலைன்னா இன்னும் நீங்க 500க்கும் 1000க்கும் ஏங்குவீங்கன்னா நீங்க நாசமா தான் வாழ்வீங்க. உங்களுடைய பொருளாதாரம் ஒரு நாளும் உயர போறதில்ல. பாலத்துக்கடியில தான் படுத்திருக்கணும், குடியார புருஷன்ட்ட தான் கஷ்டப்படணும், இல்லைன்னா வந்து ஒழுகுற வீட்லையும் ஓட்டு வீட்லையும். பரப்புரைக்கு போகும்போதெல்லாம் சென்னை பெருநகரத்தின் இன்னொரு பகுதியை பார்க்கும்போது அவ்வளோ வேதனையா இருந்தது. 9 மணிக்கு அடிப்பைப்புல தண்ணி அடிச்சுட்டு துணி துவைச்சிட்டு இருக்காங்க. வீட்டு முன்னாடி தண்ணி ஓடுது. அதுல தான் பிள்ளைங்க விளையாடணும், அதுல தான் வீட்டை கடந்து போகணும். ட்ரெஸ் மட்டும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம வீட்டுக்கு தண்ணி வருதே பரவாயில்லன்னு நினைச்சிட்டு மூச்சு விட்டுட்டுலாம் இருக்க முடியல. இன்னொரு பக்கம் அதே ஏரியால இன்னொரு பக்கம் அவ்வளவு அவலட்சணமா இருக்குது. இவங்க தான் வாயை பிளந்துட்டு 1000 ரூபாய்க்கு போறாங்க. நீங்க இன்னைக்கு 1000 ரூபாயை வாயை பழக்கிறதுனால இன்னைக்கு வந்து 9 மணிக்கு உட்காந்து ஒரு நைட்டியை போட்டுட்டு துணியை துவச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஊரே சேர்ந்து. ஆனா 1000 ரூபாயை வேண்டாம் நாங்க பிழைச்சிக்கிறோம்னு சொல்றவங்க அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள எல்லா வசதிகளோட இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த 1000க்கும் 500க்கும் வாயை பிளந்துட்டு போறதை விட்டுட்டு எங்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சுட்டு ஓட்டு கேட்க வான்னு என்னைக்கு மக்கள் சொல்றாங்களோ அப்ப சிறந்த தலைவனும் வருவான், சிறந்த நிர்வாகமும் வந்துடும். ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப ரிசல்ட் வர இன்னும் ஒரு சில காலம் தான் இருக்கு. இந்த சூழ்நிலை வந்து கொடைக்கானல் போயிட்டு படகு சவாரி எல்லாம் போயிட்டு இருக்காரு. அவரு ரொம்ப கூலா இருக்காரு. மீண்டும் வந்து திமுக ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இப்படி கூலா இருக்காரு. ஆமா, அவங்க எல்லாம் வந்து பணத்தை அள்ளி தெளிச்சிட்டாங்க. பணம் பட்டுவாடா படுஜோரா நடந்திருக்கு. அவர்கிட்ட 10,000 தான் இருந்துதான் சொல்லியிருக்காரு. பாவம் அதை எடுத்துட்டு போய், அதாவது அவரு வந்து அவரோட 1 லட்சம் பணம், 1 லட்சமா 3 லட்சமா 2 லட்சமான்னு தெரியல, அவரோட சம்பளம் இருக்கு இல்லையா, முதல்வர் சம்பளத்துல செலவழிச்சு போக 10,000 இருக்கு. அதுதான் அவர் கணக்கு. கள்ள கணக்கை வந்து எங்க காட்ட முடியாது, அஃபிடவிட்ல காட்ட முடியாது. அவர் உண்மைதான் சொல்லியிருக்காரு. அவருடைய சட்ட ரீதியான வருமானம் இருக்கு இல்லையா, அதுல அவர் 90,00,000 செலவழிச்சுட்டு மீதி 10,000 வச்சிருக்காரு. நீ இப்போ சொகுசா போறது உல்லாசமா போறதெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சதுல போடுறது இல்ல. அவர்களுக்கு இதெல்லாம் ஓசியில கிடைக்குதோ என்னவோ, நமக்கு ஓசி பேருந்தையும் நமக்கு ஓசியில 1000 ரூபாயும் தந்துக்கிட்டு இவங்க ஓசியில கொடைக்கானலையே சுத்துறாங்க. அதாவது நமக்கு 1000 ரூபாய் ஓசி, அவங்களுக்கு வந்து 1000 கோடி ஓசியில வந்து போற ஓசி ஆட்கள் தான் அவங்க நம்மளை பார்த்து இலக்காரமா ஓசின்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கும் அதுதான். அவங்க மனைவி கையிருப்பு வெறும் 40,000, இவரு கையிருப்பு வெறும் 10,000. நாங்களும் கொடைக்கானல்லாம் போயிருக்கோம். கண்டிப்பா ஒரு 50,000க்கு குறைஞ்சி ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன செய்ய முடியாது, கார்ல போயிட்டு. நீங்க எவ்வளவுதான் சிம்பிளான காட்டேஜ் எடுத்தாலும், இருக்கிறதுலே கம்மியான காட்டேஜ் எடுத்தாலும், இருக்கிறதுலேயே கம்மி விலை குறைந்த ஹோட்டல்கள் உணவகத்துல உணவு இருந்தனாலும், நீங்க எந்த பொருளும் பர்ச்சேஸ் வாங்கி பேகை நிறைக்காட்டியுமே உங்களுக்கு 50,000 ஆயிரும்.
அதுதான். ஏன்னா மொத்த குடும்பத்தோட போகும்போது அது ஆகும். ஆனா ஒரு இவங்க முதல்வர் 2 பேர் தானே போயிருக்காங்க, மனைவியும். ஆனா முதல்வர் இல்லையா, நாம குடிக்கிற மாதிரி அவங்க டீ காஃபி குடிப்பாங்க, நாம தங்குற ஹோட்டல்ல அவங்க தங்குவாங்க, அவங்களோட செலவீனம் அப்படிங்கிறது படுபயங்கரமாச்சே. அப்புறம் பார்த்தா ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது, 50,000 செலவாகி பாவம் பாக்கெட்ல காசு இல்லாம ஒரு கடையில போய் பாக்கெட்ல காசு இல்லை, கொஞ்சம் டீ தர முடியுமான்னு பாவம் போல கெஞ்சிட்டு இருந்தாரு. அவரும் திமுக காரர் போல கொடுத்தாரு, கொடுத்து சந்தோஷமா வாங்கி குடிச்சிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி காணொளி. டீ கேட்டு பார்த்தாரு, அவர் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. இப்படி நீங்க ஒரு 10,000 40,000 எப்படி குப்பை கொட்ட முடியும்? அப்ப எவ்வளவு அபத்தமா உங்களுடைய போக்குகள் இருக்கு அப்படின்னு தான். இன்னொன்று, அவங்க ரொம்ப நிம்மதியா போய் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பணப்பட்டுவாடா நம்ம காவல்துறை முன்னிலேயே நடந்திருக்கு. தேர்தல் ஆணையங்கிற அவர்களுடைய நண்பர் மோடியின் தேர்தல் ஆணையமும் அவங்களுக்கு சாதகமா தலையாட்டிகிட்டே தான் உட்கார்ந்துருக்கு. பறிச்சதெல்லாம் ஏழை எளியவர்கள்ட்ட பணம், ஆனா போனதெல்லாம் திமுக பணம் தான். இங்க மயிலாப்பூர் வேட்பாளருடைய கார் டிரைவர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த வேலுவை தகுதி நீக்கம் பண்ணாங்களா? டிரைவருக்கு ஏது பணம்? டிரைவர் என்ன அனில் அம்பானி வீட்டு பையனா இவங்களுக்கு டிரைவரா இருக்காங்க? இல்ல பெரிய பெரிய வியாபார கார்பரேட் பில்கேட்ஸோட பையன் இவங்களுக்கு டிரைவரா? இவங்க பணம் தானே அவர்கிட்ட இருந்திருக்கும். அப்போ ஏன் அவரை மட்டும் அவரை தகுதி நீக்கம் பண்ணியிருக்கலாம்? கரூர் இவன் செந்தில் பாலாஜிகிட்ட இருந்து 50 கோடியோ என்னவோ அவனை சார்ந்த இடத்துல எடுத்திருக்காங்க, ஏன் செந்தில் பாலாஜியை தகுதி நீக்கம் பண்ணலாம்? அப்போ என்ன அராஜகம் பண்ணாலும் என்ன அட்டூழியம் பண்ணாலும் நம்மளை தேர்தல் ஆணையம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, அவங்க தான் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, எப்படி கண்டுப்பாங்க? அந்த தைரியத்தில் தான் அவங்க போய் இருக்காங்க. பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கோம், நம்ம பணத்தை வாரி இறைச்சிருக்கோம், தேர்தல் ஆணையமும் நமக்கு சாதகமாக இருக்குது, கள்ள ஓட்டு இஷ்டத்துக்கு போட்டாச்சு. நடுராத்திரி வாக்குச்சாவடியில் திமுக காரங்களுக்கு என்ன வேலை? காணொலி பார்த்தீங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறை இருக்கு இல்லையா, அந்த வளாகத்திலேயே நீங்கள் 2வது அடுக்கை தாண்டி எப்படி வந்தீங்கன்னு சண்டை போடுறாங்க. 3வது அடுக்குக்கு வரும்போது இவங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ ஒருவேளை திமுக ஜெயிச்சாலுமே கள்ள ஓட்டுல தான் கள்ள ஓட்டு, பணப்பட்டுவாடா. பணப்பட்டுவாடா ஒரு பெரும் பங்கு வகிக்குது. ஏன்னா யார் அதிகம் தந்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மனநிலையில தான் மக்கள் இருக்காங்க. அப்போ அதிக பணப்பட்டுவாடா, கள்ள ஓட்டு தான் திமுகவுக்கு சாதகமாக அமையுமே தவிர மற்றபடி திமுகவுக்கு ஒரு சாதகமும் கிடையாதுங்க. அது திமுகவை பிடிச்சு போடுறவங்க அதே திருட்டுத்தனத்தை பண்றவங்க தான் போடுவாங்களே தவிர பொதுவானவர்கள் பொதுமக்கள் கண்டிப்பா திமுகவுக்கு போடுற நிலைமையில இல்ல. பணத்தை கொடுத்து மாத்திருக்காங்க, கள்ள ஓட்டு தான். இப்போ சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் அவரோட ஓட்டை தக்க வச்சுப்பாரு அப்படின்னு ஒரு புறம் பேசுறாங்க, இன்னொரு புறம் இல்ல இந்த தடவை சரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ சீமான் இப்போவும் செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே இதை தான் திரும்ப திரும்ப விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் 2 பேருடைய வாக்கு பிரிக்க போறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முன்னிறுத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து இதுல களத்துல கொஞ்சம் சீமான் அவர்கள் இப்பயும் இல்லாத போல ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. எப்பதான் களத்துல அண்ணன் சீமானை காட்டியிருக்காங்க? இது வரைக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுற அந்த டைம்ல கூட அவர் 4% குறையதான் செய்வாரு, குறைவாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்தாரு. அப்பவுமே அவருடைய வாக்கு சதவீதம் எங்களை பொறுத்த வரைக்கும் 12%. அதையே 4% பாஜக திருடிச்சு திமுக துணையோடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பவுமே 8% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வருவார்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க ஒரு தோராயமா தானே திருடுவாங்க வாக்குகளை. திருடும்போது என்ன நினைச்சாங்கன்னா, இவர் ஒரு 8% வந்திருப்பாரு, நம்ம ஒரு 4% திருடிட்டோம்னா அந்த அவங்க சொன்ன 4%லே இருப்பாரு, அப்படியே இவரை கரைச்சி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவருக்கு 12% வாக்குகள் விழுந்திருந்தது. அதுல 4% குறைச்சனால தான் 8க்கு வந்தாரு. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பாஜக அந்த 12 எடுத்திருக்கும். ஸோ இவரோட தான் திருடி அவங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் திமுக பாஜகவோட ஒரு தேர்தல் கணக்கு தான். இப்பவும் எங்களுக்கு 20% எங்களுடைய உழைப்புக்கு நாங்க நம்புறோம். ஏன்னா அண்ணன் தான் பரப்புரையிலையும் அதிகம் பரப்புரை பண்ணவர், அதிகம் கொள்கை கோட்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போனாரு. தேர்தல் வரைவு அவ்வளோ பிரசித்தம் பெற்றது. எங்கு பார்த்தாலும் ஆட்சி வரைவு பேசும் பொருளாச்சுது. சாமானிய மக்களுக்கும் விவசாயம் வேளாண்மை எல்லாம் புரியாட்டியும் விவசாயம் வேளாண்மை அரசு பணிங்கிறது நல்லாவே புரிஞ்சுது. ஓரளவுக்கு அது எடுபட்டது. போதாத குறைக்க அவர் காணொலிகள் மூலமா நான் என்ன பண்ணுவேங்கிறத தெளிவா படம் போட்டு காட்டினாரு. ஒவ்வொரு உறவுகளோட என்ன சொல்றது உழைப்பு அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கும்போது முன்னை விட படுவீரியமா பண்ணது அண்ணன் சீமான் அவர்கள் தான். நீங்க அனைத்து ஊடகங்களும் அதை பாராட்டி பேசியிருந்தது. அதிக பரப்புரை, அதிக பொதுக்கூட்டத்துல பேசுனது, அதிக மணி நேரம் பேசுனது.
இவ்வளவு உழைப்புக்கு பலன் இல்லாமலாம் போகாது. ஏன்னா இந்த முறை வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது நான் கூட கொஞ்சம் தப்பா ஃபர்ஸ்ட் நினைச்சேன், அது விஜய்னால இல்லைன்னா அண்ணன் சீமானும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் நிறைய பல காணொளிகள்ல நிபுணர்கள் பேசும்போது புரிஞ்சுது எஸ்ஐஆர்னால பல வாக்குகள் லட்சக்கணக்கில் குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு வந்து சதவீதம் புதுசா கொஞ்சம் சேர்க்கப்பட்டாலும் குறைச்சதை விட அதிகமா என்ன சேரல, புதுசா வரல. அப்ப அந்த சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது, அதாவது 100% இருந்தது இப்ப 90% மாறிடுச்சு. 90ல 80, 90ல 70, அது நமக்கு மெஜாரிட்டியா தெரியுது. வாக்கு எண்ணிக்கை வேற, தேர்தல் விழுந்த சதவிகிதம் வேற கணக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு புரிஞ்சுது எஸ்ஐஆர் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது. உண்மையிலே விஜய்க்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்கானா விழுந்திருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. முட்டாள்களின் ஓட்டு, சாத்தான்களின் ஓட்டு ஏதோ ஒன்று விழுந்திருக்குன்னு வைங்களேன். ஆனால் அதுக்காக அண்ணன் வந்து பின்னடைஞ்சு போயிடுவார் அப்படின்னு கிடையாது. அவருக்கு உண்டான, அவர் உழைப்புக்கு உண்டானது 20ங்கிறத நாங்கள் பலமாக நம்புகிறோம். இதில் எத்தனை குறைஞ்சாலும் திமுக தான் அதுக்கு காரணம். அடிச்சு சொல்லுவோம், இதில் எத்தனை குறைஞ்சாலும் திமுக. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இத்தனை சதவீதம் வந்திருக்குன்னு. அப்போ இந்த சதவீதத்தை அவங்க வந்து இதுக்கு தான் இப்போ இந்த ரூம்களுக்கு ஓடுறது. நடுராத்திரி அந்த வாக்கு இயந்திரத்தை சீல் உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த மூன்றாம் அடுக்குக்கு போகும்போது ஒரு பெண் காவலர் சீறி பாயிறாங்க, நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேட்க. நிறைய பகுதியில் ஒரு 3 மணி நேரம் சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருக்கு, டைமிங் மாறி இருக்கு. இதெல்லாமே அடிச்சு சொல்றேன், ஒண்ணு தாவேக்கா வாக்குகளை திருடுவாங்க, இல்லைன்னா நாம் தமிழர் வாக்குகளை திருடுவாங்க. இந்த ரெண்டாம், அதாவது தாவேக்கா வாக்குகள் எல்லாம் சும்மா எல்லாம் விட மாட்டாங்க, அங்கேயும் கை வைப்பாங்க. கை வச்சு பாஜக, அதிமுக, திமுக அழகா அவங்களுக்குள்ள பிரிச்சுக்குவாங்க. ஸோ 20%த்துல 1% குறைஞ்சா கூட திமுகவோட கைவரிசை தான், பாஜகவோட சூழ்ச்சி தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்னொரு விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புறம் டிஎம்கே தான் ஸ்ட்ராங்கா அப்படின்னாலும் வந்து இந்த விஷயம் வந்து மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு, எடப்பாடி அவர்கள் கூட வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இருக்கலாம், தெரியல. ஆனா வரக்கூடாதுன்னு நம்ம மனநிலை இருக்கனால நாம அவங்கள அப்போ வந்து டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய நிலை வந்து சொல்லும் பொழுது அப்ப ஏடிஎம்கே விட டிஎம்கேவே ஓகே நீங்க சொல்றீங்களா? எனக்கு ரெண்டுமே ஓகே கிடையாது. எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். இப்போ எனக்கு டிஎம்கே வந்தாலும் ஒன்றா தான் நான் ஃபீல் ஆவேன், ஏடிஎம்கே வந்தாலும் ஒன்றா தான் ஃபீல் ஆவேன். அது வாயிலே சூடம், இது வந்து இழுத்து போட்டு அடிக்கும். ரெண்டும் ஒன்று தான். இதுவும் வந்து ஒன்றிய அரசோட அத்தனை நாசகார திட்டத்தையும் செயல்படுத்தும் அதிமுகவும், திமுகவும் ஒன்றிய அரசோட அத்தனை நாசகார திட்டத்தையும். அதுவும் விவசாயிகளை ஒடுக்கும், இதுவும் விவசாயிகளை ஒடுக்கும். இதுவும் மலையில நம்மளை மிதக்க வைக்கும், அதுவும் நம்மளை மலையில மிதக்க வைக்கும். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? ஆங்கிறது மட்டும்தான் வேறுபாடு. இங்க எடப்பாடியார், இங்க ஸ்டாலின், அவ்வளவுதான் வேறுபாடு. மற்றபடி ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு ரெண்டுல எது வந்தாலுமே ஒரே மாதிரி தான் எனக்கு தோணும். ரெண்டுமே வரக்கூடாதுங்கிறது தான். அதனால எனக்கு அவரு வராரா இவரு வராராங்கிறது இதே கிடையாது. தமிழ் தேசியம் வருமா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, நாங்க சொன்னதெல்லாம் செய்யறதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுத்துட மாட்டீங்களாங்கிற ஒரு ஏக்கம் தான் எனக்கு இருக்குதே தவிர, எனக்கு டிஎம்கே வந்தாலும் ஒரே மாதிரியா தான் பார்ப்பேன், ஏடிஎம்கே வந்தாலும். தாவேக்கா வந்தா சத்தியமா நான் தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயாவது வேலை தேடி வரதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்களா? ஒருத்தர் பேச்ச வச்சோம், அந்த கூட்டங்கள், அந்த சலம்பல்கள், அலம்பல்கள், அட்ராசிட்டிகளை பார்க்கும்போது வந்தாலும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கண்டிப்பா வந்துடும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. வரக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டை விட ரொம்ப மோசமானது அது. இது வந்து நாட்டை வந்து கொள்ளை அடிக்கணும்னா இது வந்து நிர்வாணப்படுத்தி ஓட விடும். அந்த மாதிரி ஒரு சமூக குப்பை. நம்ம சமூக குப்பை, வீட்டில் இருக்க குப்பையை எப்படி வந்து அகற்றணுமோ அதே மாதிரி இந்த குப்பையை ஃபர்ஸ்ட் வந்து அகற்றி தள்ளணும். இந்த ரெண்டையும் வேரோட பிடுங்கி தள்ளணும். மூணுமே நமக்கு ஒரு பெரிய வேலை தான், பெரிய சுமை தான். அதனால எனக்கு இந்த மூணுல எது வந்தாலும் என் பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்னுடைய தலைவன் தான் நேர்மையானவனா தெரியறான், அவரு தான் சரியான கொள்கை கோட்பாடு வைக்கிறவரா தெரியறாரு, அவரு வரணுங்கிறது தான் இப்பவும் எப்பவும் ஆசையா இருக்குமே தவிர எனக்கு அந்த மூணுமே ஒண்ணுதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.